பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்களோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து பேசுறது, இல்லைன்னா எதிர் வீட்டில் பேசுறது, அந்த மாதிரி ஒரு வேலையாக தான் இருப்பாங்க. இவங்களும் அப்படிதான். ஜெயந்தி வயசு 48. இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஃபைனல் இயர் முடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஜெயந்தியோட கணவர் பார்த்தீங்கன்னா, அவரு ஹார்ட்வேர் கடை வச்சிருக்காரு. இந்த பழுப்பு, பூட்டு, சாவி, சங்கிலி அதெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாரு. ஜெயந்திக்கு எப்பவுமே சுறுசுறுப்பா இருந்தா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் அந்த தெருவுல ஏதாச்சு காய்கறி வண்டி, உப்பு அந்த மாரிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கடைக்காரங்கிட்டயும் நல்லா பேசுவாங்க விக்கிறவங்கிட்ட. "என்னப்பா ரொம்ப நாளா வரதே இல்ல. ஆளே பார்க்க முடியல." அந்த மாரிலாம் ஃப்ரெண்ட்லியா. இவங்கள பார்க்கும்போதே நமக்கு ஆசை வர மாரி தான் இருக்கும். ஒரு நாளு இவங்க வீட்ல துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டு மாடி மேல வந்து அந்த துணிய காய போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் மாடி மேல வந்தேன் இவங்கள பார்க்கறதுக்காகவே. ஜெயந்திய பார்த்துக்கிட்டே இருந்தேன். "என்னடா இது இந்த வயசுலயும் இவ்வளோ அழகா இருக்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு. இவ நடக்கும்போது, சிரிக்கும்போது அப்படியே இவ அழக நானு வர்ணிச்சுட்டே இருப்பேன். ஒரு நாளு இந்த மக்கா சோளம் சேல்ஸ் பண்ண நம்ம ஏரியால வந்தாங்க. சரி நானும் மக்காசோளம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்கிட்ட போய் நின்னேன். என் பக்கத்துலேயே ஜெயந்தியும் நின்னான். மக்காச்சோளம் எவ்வளோன்னு கேட்டால் ரூ. 20 சொன்னாங்க. ஜெயந்தி விலை பேசியிருந்தா ரூ. 5 வச்சுங்களேன் அப்படின்லாம். அவன் இல்லைம்மா வராதேம்மா, இல்லை நான் 2 மக்காசோளம் வாங்கிக்கிறேன், ரூ. 5 வச்சுன்னு கொடுங்கன்னு சொன்னான். நான் பக்கத்தில் இருக்கும்போது அப்படியே ஜெயந்தியை மெதுவாக உரச ஆரம்பித்தேன். ஏதாச்சும் நகர்ந்து நிற்பாளா இல்லை அங்கேயே தான் நிற்கிறாளான்னு பார்க்கறதுக்கு. அப்படியே தான் இருந்தா. நான் உடனே அவன் பேசின ரேட்டு கொடுத்தேன். உடனே ஜெயந்தி சொன்னான், "என்னப்பா அவர் ரூ. 20 சொன்னாரு, நீ அப்படியே ரூ. 20 கொடுக்குற, அப்படிலாம் கொடுக்கக்கூடாது, ரூ. 15 கொடு" அப்படின்னான். சரின்னு சொல்லிட்டு ரூ. 15 கொடுத்தேன். உடனே ஜெயந்திக்கில ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு. "பரவாயில்ல, நீ நம்ம வீடு பக்கத்தில் தானே இருக்க, உன்னை நான் தானே பார்த்துக்கணுன்னா." அப்போ தான் ஜெயந்திக்கு நான் முதல் தடவை பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தினமும் ஜெயந்தி வீட்டு வாசல் பெருக்கும்போது அப்படியே நின்றுட்டே இருப்பேன். இப்போ நல்லா குனிஞ்சு நல்லா பெருக்க ஆரம்பிப்பா. பெருக்கும்போது அப்படியே மாங்கனிகளும் இடுப்பும் இதெல்லாம் பார்த்துன்னு தான் இருப்பேன் நான். இவளும் தெரியும் நான் பார்க்குறேன்னு. இருந்தாலும் மறைக்கலாம் மாட்டா. அப்படியே தான் இருப்பா. ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க வீடு ஏதோ க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒயிட் வாஷ்லாம் அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பெயிண்டர் சொன்னான், "இந்த பீரோ மேலே இருக்கிற சூட்கேஸ் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, யாராச்சும் ஹெல்ப்புக்கு ஆள் வேணுமே" அப்படின்னு. இவங்க ஒன்று வாசலில் வந்து யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு இருந்தாங்க. என்னை உடனே பார்த்துட்டு, "இங்கே கொஞ்சம் வாயேன்ப்பான்னு" ஜெயந்தி கூப்பிட்டாங்க. என்னடா ஜெயந்தி கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு எண்ணத்தில் போனால், அந்த பெயிண்டருக்கு அந்த மேலே இருக்கிற பொட்டி ரொம்ப வெயிட்டாக இருக்கான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியான்னாங்க. சரி நீங்களே சொல்லிட்டீங்களே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஹெல்ப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அவங்க வீட்லேயே தான் இருந்தேன். என்ன திடீர்னு வீட்டில் ஒயிட் வாஷ்லாம் அடிக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்லை ஒயிட் வாஷ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது அதான் அப்படின்னு. இல்லை பொண்ணுக்கு ஏதாவது கல்யாணம் வச்சுருக்கீங்களான்னு. இல்லை அதெல்லாம் இல்லை சும்மா தான் அப்படின்னாங்க. அப்படியே ஜெயந்தியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நானே கேட்டேன், "உங்களுக்கு அந்த புதினா சட்னிலாம் செய்ய தெரியுமான்னேன்." தெரியுமேப்பா ஏன்னாங்க. "இல்லை எனக்கு இட்லி மாவு இருக்குது வீட்டில், புதினா சட்னி எப்படி செய்யணும்னு தெரில" அப்படின்னு. "நான் வேணா வரவா?" அப்படின்னாங்க. சரி வாங்க அப்படின்னேன். இவங்க அந்த பெயிண்டர்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க, "பக்கத்தில் தான் இருப்பேன்ப்பா, ஏதாச்சும் இருந்தால் கூப்பிடுப்பான்னு" சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் மிக்ஸி ஜாரில் புதினா சட்னி அரைக்க ஆரம்பித்தாங்க. நான் இவங்கள பார்க்கறதுக்காக தான் வீட்டுக்கே வர சொன்னேன். இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த சட்னியை அரைக்கும்போது அப்படியே மாம்பழங்களை பார்த்துருந்தேன். நல்லா இருக்குது மாம்பழம், எனக்கா மாம்பழத்தை பறிக்கணும் போல இருக்குது, ஆனால் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க அந்த மிக்ஸி ஜாரில் இந்த சட்னிலாம் கையில் வழிச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அந்த மிக்ஸி ஜாரோட மூடி இருந்தது. அவங்களுக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்ததும் நான் ஃபோன் வருதுங்கன்னேன். யாருன்னு தெரியலையே, சரி அட்டெண்ட் பண்ணுன்னாங்க. அட்டெண்ட் பண்ணதும் அவங்க ஃப்ரெண்டு யாரோ லக்ஷ்மின்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க.
சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் காதில் வையேன்ப்பான்னாங்க. நானும் இதுதான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துன்னு போய் அவங்க காதில் வச்சேன். இவங்க பேசிட்டே இருந்தாங்க. சொல்லு லட்சுமி, வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் தான் கையில் பிடிச்சிட்டு இருக்கேன்ல அவங்க காது கிட்ட, அப்படியே கன்னத்தை தடவ ஆரம்பித்தேன். லக்ஷ்மியும் அமைதியாக தான் இருந்தா. அப்படியே கன்னம், அப்படியே மூக்கு, உதட டச் பண்ண ஆரம்பித்தேன். அப்பயும் அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறம் ஃபோனு கால் கட் ஆயிடுச்சு. கால் கட் ஆனதும் எனக்கு மறுபடியும் தொடணும் போல இருக்குது. ஆனால் என்ன சொல்லுவாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னே இருக்கும்போது, மெதுவா அவ பின்னாடி போய் நிற்க ஆரம்பித்தேன். பின்னாடி நின்றுக்கிட்டு, சட்னி இப்படி தான் செய்யணுமா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னாங்க. நல்லா ருசியாக இருக்குமான்னு. உடனே அந்த சட்னியை ஒரு விரல்ல எடுத்து என் நாக்கில் தடவி விட்டா. எப்படி இருக்குன்னா, சூப்பராக இருக்குன்னு. அப்புறம் நான் என்ன சும்மா இல்லாமல், சட்னி வெறுமா டேஸ்ட்டாக இருந்திருக்காது, உங்கள் விரல் அதில் இருந்துச்சுல்ல அதான் டேஸ்ட்டாக இருந்ததுன்னா, லக்ஷ்மியும் சிரிக்க ஆரம்பித்தா. நான் அப்படியே சொன்னேன், நீ சிரிக்கும்போது அழகாக இருக்கிறீங்க தெரியுமா அப்படின்னு. எனக்கு வயசு 47 அப்படின்னா. பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. பிரச்சனை இல்லைன்னா என்ன பண்ண போகிறேன்னாங்க. உடனே நான் சொன்னேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வேலை செய்யட்டுமா அப்படின்னு. ஐயோ என்ன இதெல்லாம் அப்படின்னாங்க. இல்லை நிஜமாக தான் அவங்கள பார்த்தாலே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைக்க ஆரம்பிச்சிட்டேன். கட்டி அணைக்க ஆரம்பிச்சதும் லக்ஷ்மிக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. விடு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னாங்க. நான் அப்படியே மெதுவாக கட்டில் கொண்டு போயிட்டேன். கட்டில் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தெரியாமையே நான் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாம்பழங்களை நல்லாவே சுவைக்க ஆரம்பித்தேன். லக்ஷ்மி சொன்னா, விடு விடு விடுன்னா நான் அப்படியே எனக்கு என்னோடய ஆசையை நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி கோவமாக அவங்க வீட்டுக்கு போயிட்டா. என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 நாளாக எங்கேயில பேசவே இல்லை. அதுக்கப்புறம் 3வது நாள் நான் மாடி மேலே நின்றுட்டு அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தேன். உடனே லக்ஷ்மியே பேச ஆரம்பித்தா. என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னேன். இல்லை அன்றைக்கி ஏன் அப்படி பண்ணேன்னா, இல்லை ஜெயந்தி அம்மா, எனக்கு ஒன்றுமே புரியல அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு அப்படின்னு. உடனே ஜெயந்தி சொன்னான், இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி அப்படின்னா. அதான் பண்ணிட்டேன், அப்புறம் என்னென்னு. நீ பண்ணிட்ட, இப்போ எனக்கு ஆசை வந்துச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னா. நான் ஒன்று ஜெயந்தி அம்மாக்கள் என்ன சொன்னேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு கூட வாங்கலை, நான் வீட்டில் தான் இருக்கேன்னு. ஜெயந்தியும் அதே மாதிரி வந்தா. அன்றைக்கி விருப்பம் இல்லாமல் நான் ருசி பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் இன்றைக்கி நான் விருப்பத்தோடு ருசி பார்க்க ஆரம்பித்தேன். அப்படியே கன்னத்தில் முத்தமிட்டு உதட சுவைக்க ஆரம்பித்தேன். சுவைக்க ஆரம்பிக்கும்போது மாம்பழங்கள் அப்படியே சுவைக்கும்போது லக்ஷ்மி அம்மா அப்படியே கையை தூக்குனாங்க. ஒன்று நான் கேட்டேன், என்ன ஜெயந்தி என்ன ஆச்சுன்னு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா. அப்படியே கையை தூக்கிட்டு மறுபடியும் நான் மொத்தமே சுவைக்க ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அப்படியே மெதுவாக வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன். எப்போவுமே நம்ம விருப்பம் இல்லாமல் வேலை செய்யும்போதும், விருப்பத்தோடு வேலை செய்யும்போதும் பார்த்தீங்கன்னா, அதில் டிஃப்ரெண்ட் இருக்குது. விருப்பம் இல்லாமல் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் ரொம்பவே வேகமாக பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதே விருப்பத்தோடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமும் நம்ம பொறுமையாக பண்ணணும். அதுவும் இந்த ஜெயந்தி மாதிரி ஆளுங்கள்லாம் நமக்கு கிடைச்சா நம்ம சும்மாவா இருப்போம். பார்க்கும்போதே நமக்கு எவ்வளோ ஆசை இருக்குது, அப்போ வேலை செய்யும்போது எப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.